எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான டீலிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஏன்னா நேற்று மார்க்கெட் நல்லா மேலே ஏறிச்சு, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்தது. இன்னைக்கு ஒரு அருமையான டீலிங் பண்ணலாம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனாலும் பாருங்க, தக்காளியோட விலை உயர்ந்திருக்கிறது, வெங்காயத்தினுடைய விலை உயர்ந்திருக்கிறது, தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கிறது, ஷேர் மார்க்கெட்டுகளினுடைய விலை மட்டும் இன்னும் அதிகமாக ஏறல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரொம்பவும் சுமாரான மார்க்கெட்டாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த சமயத்தில் தான் மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்றது இருக்கு. அதாவது ஒரு பங்கினுடைய விலை கீழே இறங்கும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான கம்பெனி, நல்ல ஒரு செக்டர் லீடரான கம்பெனி. அப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இருந்தாலும் அவன் ஷார்ட் டேர்மில் விழுந்து கிடக்கிறான். பட் லாங் டேர்மில் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது திரும்பி ஏறுவானோ அப்படின்றதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குவாலிட்டி கம்பெனி மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஷியன் பெயிண்ட் என்பது ஒரு செக்டர் லீடராக இருந்த கம்பெனி தான். ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வளர்ச்சியில் பெருசாக வீழ்ச்சி அடையில. அவன் கடைசியாக 2024 வரைக்குமே ஒரு ஸ்டேபிளாக தான் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பங்கை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் செல் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்டேக் ஹோல்டிங்கை செல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அது வேற ஒருத்தர் கைமாறின பிறகு எத்தனையோ அவநம்பிக்கையான செய்திகள் தான் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸில். ஆனால் அவன் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தான். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லிமிடெட் அப்படின்ற பங்கு வந்து இது மாதிரி ஒரு காம்படிஷன்னால எல்லாம் அது கீழே விழுகல. மார்க்கெட் கீழே விழுந்தது, சரி அது கூட நம்மளும் சேர்ந்து விழுவோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் தான் இந்த ட்ரெண்ட் கீழே விழுந்தது. ஏன்னா வேல்யூவேஷன் அதிகம். இந்த பங்கு ஏற ஆரம்பிச்சதுன்றது இதனுடைய வேல்யூவேஷன் அதிகம் தான். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி வேல்யூவேஷன் இத்தனை நாள் அவனை வேல்யூவேஷன் பற்றி யாருமே கண்டுக்கல. மார்க்கெட்டில் ஏறிட்டே இருந்தது. திடீர்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, ட்ரெண்டில் அதிகமாக வேல்யூவேஷன் இருக்குன்னு. பாவம், அப்போ தான் இது தொப்புன்னு கீழே விழுந்தது. இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு அவங்களுடைய செக்டரில் அது ஒரு பெரிய டாப் லீடராக தான் இருக்கு. இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற ஒரு பங்கு அதே மாதிரி தான். 5700 ரூபாயிலிருந்து கடும் சரிவு 2800 வரைக்கும் அப்படியே 50% இறங்கிட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா 3000 ரேஞ்சிலிருந்து 6000ன்னு 100% ஏறி இருக்கான். ஆனாலும் இதுவும் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டரோட இதுவும் ஹீரோ மோட்டோ கார்ப் ஒரு செக்டர் லீடராக இருந்த ஒரு பங்கு தான். அதே மாதிரி உங்கள் திட்டத்தை அடிக்கடி மாற்றாதீங்க. மாற்றினீங்கன்னா லாரியில் தான், லாரியே பத்தாது. பக்கத்து பேங்க்ல இருந்தெல்லாம் கடன் வாங்கலாம்னு பத்தாது, பக்கத்து நாட்டிலிருந்தே கடன் வாங்கணும். திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஒரு உதாரணத்துக்கு, யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ட்ரேடர் என்ன நினைப்பாரு, ஒரு பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதுதான் அவருடைய அளவுகோல், அதுதான் அவருடைய தாரக மந்திரம். அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கையில் ஒரு தடவை போயிட்டு வரலாம், அல்லது 10 தடவை போயிட்டு வரலாம், அல்லது ஒரு 50 தடவை கூட போயிட்டு வரலாம். அவன் எப்போ அதை பிரேக் டவுன் பண்ணி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போவான்னே தெரியாது. அது வரைக்கும் அவர் வந்து ட்ரேடர் வந்து எனக்கு எதா இருந்தாலும் வேகமாக நடக்கணும் அப்படிங்கும்பொழுது அவர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருப்பார். ஒருவேளை இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தாலும் நஷ்டம் போனாலும் தொலைது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவார். ஆனால் அந்த வேல்யூ இன்வெஸ்டர் வந்து அப்படியே ஆப்போசிட். அவங்கள பொறுத்த வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் தான் அது ஒரு நல்ல விலைக்கு வருது, நான் எதுக்கு விலை எச்சு கொடுக்கணும்னு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்து சில நாள் வந்து ட்ரேடராக இருந்துட்டு இருப்பீங்க, நல்லா வேகமாக உடனே பணம் கிடைக்கணும், ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இதை பிரேக் அவுட் ஆகிறப்போலாம் நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒருவேளை அது மேல் நோக்கி ஏறாமல் அது கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டராக சில பேர் மாறிடுவாங்க. அந்த ட்ரேடராக உள்ளே வந்துட்டு அப்புறம் வேல்யூ இன்வெஸ்டர்னு என்ன, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே சீப்பாக கிடைக்கிறப்ப எடுத்து ஒரு 4-5 வருஷ கணக்கில் உட்காந்து அப்புறம் அதில் ஜெயிச்சு வருது. அப்போ நீங்கள் மாறி மாறி குதிச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இன்னைக்கு ட்ரேடராக இருப்பீங்க, நாளைக்கு இன்வெஸ்டராக இருப்பீங்க. 2 பேர்த்துக்கு பணம் யார் கொடுக்கறது? உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அவ்வளோ பணம்? முதல்ல ட்ரேடராக எடுக்கிறேன்ட்டு 1 லட்ச ரூபா வர்றீங்க, அது கீழே போகுதுன்னு ஸ்டாப் லாஸ் போடாமல் வேல்யூ இன்வெஸ்டராக மாறிடுறீங்க. அதான் சீப்பான ரேட்டாக தானே இருக்குது. அப்புறம் இங்கேருந்து மேலே வருவான்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அவன் பாட்டுக்கு இப்படியே ரொம்ப வருஷமாக இருந்தான்னா அப்போ இங்கெல்லாம் வாங்குறதுக்கு யார் பணம் கொடுப்பா?
அப்படியே உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க ட்ரேடராகவும் இருக்கீங்க, இன்வெஸ்டராகவும் இருக்கீங்கன்னா, அப்ப இன்வெஸ்டர் ஆங்கிள் கீழே எடுத்தா அதை மறுபடியும் உச்சாணி கும்பல தானே கொடுக்கணும், பல வருஷங்கள் வெயிட் பண்ணி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நைக்கா அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா, அது 400 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு போயிட்டான், 100 ரூபா போயிட்டானுங்க. ஒருவேளை நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருந்து இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க வேகமா இருக்கு அப்படின்ட்டு, அவன் கீழே இறங்கி நீங்க ஒரு முதலீட்டாளரா மாறிட்டீங்கன்னா, அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேல்யூ இன்வெஸ்டர்னுடைய வேலை என்ன? கீழ இருந்து மறுபடியும் அவன் எப்ப 400 ரூபா வருதோ அப்பதான் தள்ளி விடுறதுக்கு பார்ப்பாங்க. கடைசிக்கு ஒரு 300 ரூபாயாவது வரணும்னு பார்ப்பாங்க. அப்ப 2023ல கீழே பிடிச்சிருந்தாங்கன்னா கூட 2023 ஃபுல்லா உட்காந்துருக்கணும், அப்புறம் 2024 ஃபுல்லா உட்காந்துருக்கணும். அப்படியே உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப 2025ல திடீர்னு எப்போ ஒரு தடவை 270 பக்கத்துல வந்திருக்கான். அப்ப அந்த பழைய ஹைக்கு பக்கத்துல ஒரு முறை எட்டி பார்த்திருக்கான் அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல பிடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும். நம்மளால என்ன பண்றதுன்னா, எப்பவுமே நான் ட்ரேடரோட ஆங்கிள் தாங்க, அதாவது என்ட்ரிக்கு நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனா எக்ஸிட்டுக்கு எப்பவுமே ட்ரேடர் தாங்க அப்படின்ட்டு மேலே வாங்கி மேலேயும் 5% கொடுக்க வேண்டியது. ஒருவேளை கீழே ஏதாவது ஒரு அதல பாதாளத்தில் எடுத்தாலும் அப்பவும் 5% கொடுத்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ வரக்கூடிய 2026ல் ஏதாவது ஒரு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப மொமெண்டம்ல எடுத்திருக்கோமா, அது ஒரு 5% to 20% குயிக்காக கிடைக்குதா அப்படின்ற மாதிரி சில ட்ரேடர்கள் 2026லிருந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இன்னும் சில ட்ரேடர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓகே சீப்பான ரேட்டுக்கு எடுத்துட்டோமா இருக்கட்டும், அது எப்பவுமே நம்மளுக்கு லாஸ் தான் பண்ணி விடுறானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொடுத்தா ஒரு 40% பழைய ஹை வரட்டும், என்ன அர்ஜென்ட்டு அப்படின்ற மாதிரியாவது உறுதிமொழியை இந்த 2026ல் எடுக்கணும்னு தான் பல ட்ரேடர்கள் நினைக்கிறாங்க. நீங்க இந்த 2026ல் நீங்க எந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்றது தெரியப்படுத்துங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டே பேர் தான், ஒன்றும் முதலீட்டாளர்கள், நல்ல சீப்பான ரேட்டுக்கு கீழே வந்ததுன்னா உள்ள என்டர் ஆகக்கூடிய முதலீட்டாளர்கள், இல்லைன்னா மேலேயே வாங்கி மேலேயே விற்கக்கூடிய ஒரு ட்ரேடர்கள். அப்போ நீங்கள் ட்ரேடராக இருந்தால் குறைஞ்சது ஒரு 5 to 10% பிடிக்கணும். ஒரு மாதத்துக்குள்ள 5% கிடைச்சா கூட சந்தோஷம் தான், ஏன்னா ஒரு வருஷத்தில் அது 60% என்பது ஆகுது. அல்லது ஒரு முதலீட்டாளராக இருந்து ஒரு வருஷத்தில் கீழ் ரேட்ல இருந்து அல்லது 2-3 வருஷம் கழிச்சு அது பணம் 2 மடங்குக்கு மேலே போகுது அப்படின்ற மாதிரி பிடிச்சாலும் அது ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். செய்வீர்களா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் 2026ல் ட்ரேடர்களை பார்த்து கேட்க போகுது. நண்பர்களே, இந்த ஐபிஓ நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாத செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஎஸ்ஹெச் இன்டர்நேஷனல் ஐபிஓ அப்படின்ற ஒரு ஐபிஓ இது வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 384 ரூபாய்க்கு இந்த பங்கை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு வந்து 354 ரூபாய்னு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்த பொழுதே இது வந்து பெருசா டிஸ்கவரி அப்படின்றது இல்லை. இது எந்த ரேட்ல வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்றது அப்பவே யாருக்குமே தெரியல. அது பெருசா கிரே மார்க்கெட் பிரீமியமே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு வந்து இன்னைக்கு லிஸ்டிங் ஆனது ஒரு சோகமான சம்பவமாக தான் இருக்கு. இன்னொரு ஐபிஓ ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 108 to 114 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த ஐபிஓ, இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பது என்ன ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, சமீபத்தில் அது 6% பக்கம் இருந்தது, தற்போது வெறும் 3% என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு ஷேரினுடைய விலையும் எல்லை மீறி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால இவ்வளவுதான் தாங்க முடியும்னு இருக்கும். ஆனால் அந்த எல்லை கோட்டை தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக பெரிய தொல்லையாக தான் இருக்கும், ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எத்தனையோ முறை இந்த பங்கை வந்து ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. கரெக்டாக அதனுடைய லோ ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஒரு 2-3% ஏறது, இல்லைன்னா ஒரு 5% ஏறது, இல்லைன்னா ஒரு 3% ஏறது, ஒரு 10% ஏறதுன்னு எத்தனையோ முறை அவனுடைய சப்போர்ட்டை ஒரு கட்டத்தில் காப்பாற்றிக்கிட்டே இருந்திருக்கான் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவனுடைய விளையாட்டு பலிக்கலை. பல முறை இறங்கி ஒரே இடத்துல ஏறிட்டு இருந்தவனுடைய விளையாட்டு ஒரு முறை பலிக்கலை. டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடும் சரிவு, அந்த எல்லைக்கோட்டை தாண்டி போயிட்டாய் நீ. ஸோ எந்த ஒரு ட்ரேடருக்குமே இது பிடிக்காது. அவங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு பேட்டர்னை வச்சுக்கிட்டு இப்படித்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது பாடி 4-5 இடம் போயிட்டு வந்திருப்பான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த எல்லைக்கோட்டை தாண்டிட்டான்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ட்ரேடர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்ததை விட கீழே போகும்போது வெளியே போயிடுவாங்க.
அப்புறம் மறுபடியும் அவங்க எதிர்பார்த்த அதே ரேட்டுக்குள்ள போய் மறுபடியும் திரும்பி போனான்னு வச்சிங்களேன், அதை விட ஒரு கடுப்பு என்பது வேற இருக்காது. இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் மார்க்கெட்டில். ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு ரத்த பூமி. நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான விஷயம், எங்களுக்கு என்னைக்குமே ஒரு நிரந்தரமான கும்பா வேண்டாம், தொடர்ந்து சரிவடையவே கூடாது, ஏதாவது ஒரு சமயத்தில் மேல் நோக்கி வரணும் அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய கோரிக்கை. இப்படி தான் இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் என்பது மிகப்பெரிய ஒரு கடும் சரிவு. அதுக்கு பின்னாடி இருந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது உச்சத்துக்கு மேலே உச்சமாக போய்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்னடான்னா சோதனையாக இவன் கீழே இறங்காம ஏறாம கூட இருந்துட்டுங்க. இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஏறக்கூட வேண்டாம், ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்திருந்தான்னா கூட ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு மாதிரி லாபத்தில் இருந்திருப்பாங்க பல ட்ரேடர்கள். ஆனால் இவன் வந்து எல்லாரும் மனசும் வலிக்கிட்டும் அப்படின்ற மாதிரியே இறங்கிடுச்சு. இப்படி தொடர்ந்து நிரந்தர கும்பாவாக இருக்கக்கூடாது, திரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பல பேர்த்தினுடைய கோரிக்கையா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு ஒரு முறை திரும்பி மேல் நோக்கி ஏறியது எந்த ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 325 to 420 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிருக்கான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் தான் இது காட்டும். ஏன்னா டிமெர்ஜர்லாம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ ஏதோ ஒரு சமயத்தில் வந்து இந்த பங்கு தன்னுடைய ஒரு லோல இருந்து ஏறியதாக ஒரு இடத்துல இருக்கு. அது எப்போ நடந்ததுன்னா ஏப்ரல் மாதம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிங்களேன். அதன் பின்பு சரிவடைந்தே கிடக்கக்கூடிய இந்த பங்கு மறுபடியும் தன்னுடைய எழுச்சியை எப்போது காட்டும், மறுபடியும் 425 போய் எப்போது எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சிருக்கும் அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு கடந்த 2-3 நாட்களாக ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த 50 days மூவிங் ஆவரேஜும் 200 days மூவிங் ஆவரேஜும் உள்ள வரக்கூடாது ஆண்டவா. நண்பர்களே, ஃபைனான்ஸ் கம்பெனியில் குறிப்பாக ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்ற செக்டருக்கு பணம் கொடுக்கறதுல பெரிய ஆள் யாருன்னு பார்த்தா இந்த ஐஆர்இடிஏ தான். ஸோ இப்போ நான் ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளில் என்றைக்குமே ஒரே குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸு இதெல்லாம் தான் பெரிய ஆளாக இருக்கும். பட் அந்த செக்டர்லேயும் வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் சப்செக்டர் இண்டஸ்ட்ரி வைஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது ரெனியூவபிள் எனர்ஜிக்கு பார்க்கல இந்த ஐஆர்இடிஏ என்பது பெரிய ஆளாக இருக்கும். இவர்கள் செய்யக்கூடிய வருமானம் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1700 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 250 கோடி அப்படின்ற மாதிரி தான் வருமானம் இருந்தது. ஸோ அதிகமாக கடன் கொடுத்து அதிகமாக வருமானம் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாருங்க, தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பொங்கல் பரிசாக ஒரு கரும்பு கூட கொடுக்க முடியாத நிலைமை இந்த ஐஆர்இடி. ஸோ இந்த ஐஆர்இடியை ஒரு காலத்தில் மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டமில் இருந்தப்போ வெறும் 40-50 ரூபாய்க்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதனுடைய விலை. அதுக்கப்புறம் 280 ரூபா போயிருக்கான். எதுக்கு ஏன் நீ போன, பல பேர்த்து சிக்க வைக்கிறக்கா நீ போன அப்படின்ற மாதிரி 280 ரூபாயிலிருந்து மறுபடியும் வீழ்ச்சி அடைஞ்சு தற்போது 139 ரேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஆர்இடிஏ தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக இன்னும் ஒரு கரும்பை கூட கண்ணில் காட்டவில்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஐஆர்இடியினுடைய செய்தி என்ன, நியூஸ் என்ன இந்த 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை தன்னுடைய லோல இருந்து 30% ஏறிய ஒரு பங்குகளுடைய செய்தியில இந்த பங்கு இருக்கு. ஆனா அது ஒரு ரவுண்டு தான், அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பெருசா அந்த ரவுண்டை ரிப்பீட் பண்ணல. அதுக்கப்புறம் தற்போது அடுத்ததாக இந்த பங்கு என்ன செய்யும், அடுத்த வருஷத்துல என்ன செய்யும். ஸோ இந்த வருஷத்துல தன்னுடைய வீழ்ச்சியை நிறுத்திட்டு அப்ப அடுத்த வருஷத்துல இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போதைக்கு வந்திருக்கு. அதாவது நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள்ல எல்லாத்தையும் மாத்தி காமிச்சிருவான். இல்லைன்னா ஒரு 350 நாள் கணக்கு வைக்கல, ஒரு 15 நாள்ல எல்லாத்தையும் மாத்தி காமிச்சிருவான். இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஒரு பங்கு கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 33% ஏற்றி விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு வருஷ கணக்கில் பார்க்கும்பொழுது 33% இறங்கி கிடக்கு. அப்போ யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த இடத்துல மாட்டியிருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு 33% என்பது நஷ்டத்தில் இருப்பார். ஆனால் அவரேவும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கரெக்டாக கணிச்சு இங்கிருந்து அவன் இங்கேருந்து ஏறுவானோ, அதான் நியூ இயர் வரப்போகுது, Q3 ரிசல்ட் வரப்போகுது, அல்லது பட்ஜெட் வரப்போகுது, ஏதாவது ரயில்வே துறை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களோன்னு கரெக்டாக கணிச்சு ஒருவேளை இங்கே என்ட்ரு ஆயிருந்தாருன்னா ஒரு வருஷமாக செஞ்சிருந்த லாஸை 2 நாட்களில் திருப்பி எடுத்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது. மேலே ஏறுறதும் சரி, கீழே இறங்குறதும் சரி, எதா இருந்தாலும் 10-15 நாளில் பண்ணிட்டு இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படி நீ என்னத்தையா சாதிச்ச
எத்தனையோ வருடமாக எத்தனையோ மாசமாக இறங்காம கும்பா பாட்டு பாடிக்கிட்டு ஏறாம கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் 10% ஏறினா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்வி ஸ்டாக் மார்க்கெட்ல கேள்வி கேட்கவே முடியாது. ஏறுனியா ரொம்ப சந்தோஷம், இறங்குனியா சரி நாங்கள் பாட்டுக்கு கும்பா பாட்டு பாடிட்டு டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். ஸோ ரெயில்டெல்னு ஒரு பங்கு, அதுவும் ஒரு ரயில்வே துறை பங்கு தான், அவனும் இன்னைக்கு ஒரு 7% ஏறி இருக்கான். ரைட்ஸ்னு ஒரு பங்கு, அதுவும் ஒரு 5%. ஸோ இந்த வருஷத்தினுடைய கடைசி ஒரு 10 நாள் இருக்கையில் ஒரு வருஷம் பூரா கும்பா பாட்டு பாடின ரயில்வே துறை பங்குகளை கடைசி ஒரு 10 நாளில் மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்காங்க. எதுக்கு மறுபடியும் ஒரு வருஷம் கும்ப பாட்டு பாடுறக்கா என்னன்றது தெரியல. எனிவே, அடக்கடவுளே, திடீர்னு இன்னைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் காப்பாற்றப்படவில்லை. எந்த பங்குலன்னா இந்த கோஃபோர்ஜ் லிமிடெட் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 5% இறங்கி போச்சு பாவம். கொடுமையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பங்கு எங்கிருந்து 5% இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய உச்சியிலிருந்து லேசாக ஒரு 5% இறங்கியிருக்கு. இதுதான் இந்த பங்குல இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இப்படி அநியாயத்துக்கு 5% இறங்கிட்டியேப்பா. இந்த கோஃபோர்ஜ் மாதிரியே கடும் அதிர்ச்சியை கொடுத்து சரிந்த சில பங்குகளில் இந்த சுதர்சன் கெமிக்கல் அப்படின்றது இருக்கு. எதுக்காக தன்னுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கடந்த சில வருடங்களாக பண்ணான்னு தெரியல. பட் 1600 ரூபாயிலிருந்து பாவம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% இறங்குற மாதிரி தொடர்ந்து சரிவு. யாராக இருந்தாலும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பாங்க. ஏன்னா அது செப்டம்பர் மாதத்துலேருந்து கடுமையான வீழ்ச்சி. மச்சான் யாரா இவங்க, யார் இவங்க அப்படின்ற மாதிரி. இந்த சுதர்சன் கெமிக்கல் அப்படின்றதுல என்ன செக்டரில் இருக்கு? டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் அப்படின்ற செக்டரில் இருக்கு. திருப்பூருக்கு இந்த டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இல்லைன்னா திருப்பூரே இல்லை, எல்லாம் வெள்ளை கலர் துணியை போட்டு தான் சுத்த வேண்டியது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸில் வேற யார் பெரிய ஆள் அப்படின்னா இந்த கிரி இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று இருக்காங்க. அவங்களும் டைஸ் ரிலேட்டடாக இருக்காங்க. அவங்களுடைய ஒரு வருஷத்துக்கு வருமானம் என்பது 120 கோடி 260 கோடின்னு ஒரு கன்சிஸ்டன்ட்டே இல்லை. திடீர்னு நினைச்சா 350 கோடி லாபம் பண்ணுறாங்க, நினைச்சா 100 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி என்பது இந்த பக்கம் இந்த செக்டரில் அந்த கிரி இண்டஸ்ட்ரியிட்டே இல்லை. அதே மாதிரி தான் இவங்ககிட்டையும் சுதர்சன் கெமிக்கல்கிட்டையும் நினைச்சா 140 350 கோடின்றாங்க. அப்புறம் என்னடான்னா ஒரு வருஷத்துக்கே 75 கோடி தாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் இல்லைனாலும் இந்த 2 பங்குகள் தான் இந்த செக்டரில் லீடர்கள். அப்போ கிரி இண்டஸ்ட்ரீஸும் அநியாயத்துக்கு பாவம் 52 வீக் லோவில் தான் இருக்குது. இந்த சுதர்சன் கெமிக்கலும் பாவம் 52 வீக் லோவில் தான் இருக்குது. கடந்த 5 வருடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இந்த சுதர்சன் கெமிக்கல் ஆல்மோஸ்ட் உச்சியில் தான் இருக்குது. இந்த கிரி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய செய்தி என்ன, கடந்த 5 வருஷத்தில் என்னென்னா அவங்களும் உச்சியில் தான் இருக்காங்க. இந்த ஒரு வருஷமாக தான் பாவம் இவங்க 2 பேர்த்துக்கு நிலைமை சரியில்லை. அப்போ இது போன்ற கம்பெனிகளினுடைய Q3 ரிசல்ட் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுது இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது. ஸோ நண்பர்களே, நம்மளுடைய ரிசல்ட் சீசன் வர்றதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது. இப்போ நாம் ஒரு 10-15 நாளாக சந்தோஷம் இல்லாமல் இருக்கோம். கடைசிக்கு நம்மளும் சந்தோஷமாக இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனும் சந்தோஷமாக இல்லை. ஆனால் நியூ இயர் தொடங்கினதுக்கப்புறம் Q3 ரிசல்ட் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குரூப்பாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு குரூப் ஏதாவது ஒரு செக்டரில் நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த பங்குகளையோ அல்லதையோ. இப்போ உங்களுக்கு தங்கமயில் ஞாபகம் இருக்கா? ரிசல்ட் கொடுத்தப்ப அவன் பாட்டுக்கு ஏறின வேகத்தை பார்த்தா வா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை பார்த்து தான் அப்புறம் டைட்டன் போன்ற சில பங்குகள்லாம் ஏறிச்சு. ஸோ கடந்த 15 நாளாக நம்மளுக்கு மகிழ்ச்சியே இல்லை. இன்னொரு 7 நாள் அப்படி இப்படின்னு பல்ல கடிச்சு விட்டா யாராவது ஒருத்தருக்காவது மகிழ்ச்சி என்பது சேர்ற மாதிரி இந்த Q3 ரிசல்ட் மற்றும் பட்ஜெட் போன்றதெல்லாம் நம்மளுக்கு உதவிகரமாக இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.